அனைவருக்கும் வணக்கம். வீடியோ நம்பர் 3 பவுண்டரிஸ். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரே எதிர்பார்ப்பு வாழ்க்கை முழுவதும் வெற்றிகரமாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்றது தான். இதுவரைக்கும் இந்த உலகத்தில் வெற்றிகரமாகவும், அதாவது மிக மிக வெற்றிகரமாகவும் மிக மகிழ்ச்சியாகவும் இருந்திருந்த, இப்பொழுது இருக்கக்கூடிய, இனிமேல் இருக்கப் போகிற அனைவருமே இந்த உலகத்துக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய எல்லைகளை, பவுண்டரிஸை, அது என்ன என்பதை தெளிவாக வரையறுத்து செயல்பட்ட மனிதர்கள் தான் அப்படின்றதில் எந்த மாற்றமும் இல்லை. உலகத்தில் துன்பப்படக்கூடிய, ஏன்னா உலகத்தில் மகிழ்ச்சியாக இருந்த மனிதர்களுக்கு என்ன காரணம், மனிதர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, உலகத்தில் துன்பப்படக்கூடிய மனிதர்கள் அதற்கான காரணம் என்ன அப்படின்றதையும் நம்ம சொல்லணும். உலகத்தில் துன்பப்படக்கூடிய மனிதர்கள் அனைவரும் தங்களுக்கும் தங்கள் செயல்பாடுகளுக்கும் இந்த உலகத்திற்கும் இருக்கக்கூடிய பவுண்டரிஸ் அல்லது எல்லைகளை வகுத்து கொள்ளாத மனிதர்கள், அல்லது ஒருவேளை வகுத்து கொண்டிருந்தால் அது எங்கே இருக்குன்னு கவனிக்காத மனிதர்கள், இல்லைன்னா எல்லைகளே இல்லாத மனிதர்கள் தான் அப்படின்னு சொல்ல முடியும். மனிதனுடைய நல்ல குணங்கள் என்று நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும், அது நேர்மறையாக இருக்கட்டும், மனிதர்களுடைய பொறுப்பாக இருக்கட்டும், திறமையாக இருக்கட்டும், திறனாக இருக்கட்டும், இவை அனைத்துமே அவர்களுடைய எல்லைகளை கொண்டு மட்டுமே வரையறுக்கப்படுகிறது. அவர்கள் எந்த எல்லை கட்டுப்பாட்டுக்குள் செயல்படுகிறார்கள் என்பதை பொறுத்து மட்டுமே ஒரு மனிதனுடைய குணாதிசயங்கள், அவன் நல்லவனா இல்லை கெட்டவனா அப்படின்றத மக்கள் முடிவு செய்கிறார்கள், அவர்களும் முடிவு செய்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டாதவன் எனில் அவன் பொறுப்பானவன் என்று கருதுகிறார்கள். ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது எந்த ஒரு எல்லையும் பாராமல் முழு பலத்தோடு செயல்படக்கூடிய ஒருவனை பலசாலி என்று கூறுகிறோம். அப்போது ஒரு எல்லையை தாண்டணும் அப்படின்னா கூட எல்லை என்ற ஒன்று தெரிந்தால்தான் அதை தாண்ட வேண்டும் என்றது நமக்கு தெரியும். இன்னும் ஆழமாக சொல்லணுன்னா, சில இடங்களில் மீறுவதற்காக எல்லையை வகுக்கின்றோம், சில இடங்களில் எல்லையை மீறாமல் இருப்பதற்காக எல்லைகளை வகுக்கின்றோம். சோம்பேறிகள் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல் உழைப்பது கிடையாது. உழைப்பாளிகள் சோம்பேறிகள் வகுத்து கொண்ட அந்த குறிப்பிட்ட எல்லையை தாண்டி உழைக்கிறார்கள். இதுதான் சோம்பேறிக்கும் உழைப்பாளிகளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். அப்போ சோம்பேறிகளும் எல்லைகளை வகுத்து கொண்டு வாழ்கிறார்கள், உழைப்பாளிகளும் எல்லைகளை வகுத்து கொண்டு வாழ்கிறார்கள் என்பது நிசப்தம். எல்லைகளை வகுக்கக்கூடிய அடிப்படையான வார்த்தைன்னு ஒன்று இருக்குது. யாருக்குமே பெரும்பாலும் பிடிக்கிறதில்ல. அதாவது அவங்களுக்கு மற்றவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு பிடிக்கும், மற்றவங்க யாராவது அந்த வார்த்தையை அவங்கக்கிட்ட சொன்னால் பிடிக்காது. அது என்ன வார்த்தைனா நோ, இல்லை. தமிழில் இல்லை, ஆங்கிலத்தில் நோ என்ற ஒரு வார்த்தை. நீங்கள் எந்த விஷயத்துக்கெல்லாம் ஆமாம் என்று சொல்ல வேண்டும், எந்த விஷயத்துக்கெல்லாம் இல்லை என்று சொல்ல வேண்டும் என்பது உங்களுக்கு தெளிவாக தெரிய வேண்டும். அதை விட அது மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தப்பட வேண்டும். ஒரு கசப்பான உண்மை என்னென்னா, நாம் எப்போதெல்லாம் இல்லை, இல்லைன்னா நோ என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோமோ அப்போதெல்லாம் நம்ம கூட இருக்கக்கூடிய மனிதர்கள் கோபமடைய வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பில்லை, பெரும்பாலும் கோபம் அடைவார்கள். என்ன, சில பேர் வெளியில் சொல்லுவாங்க, சில பேர் வெளியில் சொல்ல மாட்டாங்க. ரொம்ப ஆழமான ஒரு உண்மை என்னென்னா, நீங்கள் நோ சொன்னாலும் எஸ்ன்னு சொன்னாலும் உங்கள் மேலே உண்மையான அன்பு வைத்திருக்கக்கூடிய மனிதர்கள் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எதுவாக இருந்தாலும் அது அவர்களை நெருங்கி வரச் செய்யுமே தவிர விலகி போகச் செய்யாது. இல்லை என்ற சொல் உண்மையிலேயே உண்மையான அன்பை வலுப்படுத்தும். நோ என்ற வார்த்தை பலகீனமான வார்த்தை கிடையாது. பலகீனமான மனிதர்களுக்கு அது பலகீனமான வார்த்தை போன்று தோன்றும். பலமான மனிதர்கள் நீங்கள் ஒருவேளை இல்லை அல்லது நோன்னு சொன்னீங்கன்னா அதை ஆராய்ந்து பார்த்து அதன் தேவை எந்தளவு இருக்குது அப்படின்றத யோசித்து பார்த்து ஒன்று சரின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பார்க்கலான்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் நீங்கள் நோ என்ற வார்த்தையை சொன்ன உடனேயே ஒரு அசாதாரணமான சூழ்நிலையை உருவாக்கி கொண்டு ஒரு அசாதாரணமான மனநிலைக்கு போகிறாங்களோ அவங்களாம் உங்களை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் என்று அர்த்தம். அவர்கள்லாம் உங்கள் மீது உண்மையான அன்பை வைத்திருக்காத மனிதர்கள் என்று அர்த்தம். அவர்கள்தான் உங்களுக்கான எல்லைகளை அவர்களின் சுயநலத்திற்காக வகுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். அதாவது நீங்கள் நோ சொல்லும்பொழுது உங்கள் சுற்றி இருக்கிறவங்க நீங்கள் சொல்கிற நோ பிடிக்கவில்லை என்பதற்காக அவர்களுக்கு எல்லைகள் இல்லைன்னு நினைக்காதீங்க. அவர்களுக்கு நீங்கள் எல்லைகளை வகுத்து கொள்வது தான் அவங்களுக்கு பிடிக்கலை.
ஆனால் அவர்கள் வகுத்து கொடுத்த எல்லைகளுக்குள்ளாக நீங்கள் செயல்பட்டீங்கன்னா அது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அப்போது நீங்கள் நோன்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு கோபம் வருதுனாக்கா அதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்களுக்குன்னு தனிப்பட்ட எல்லைகள் இருக்கக்கூடாது, அவர்கள் உருவாக்கி கொடுத்த எல்லைகளுக்குள் மட்டுமே நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்க வேண்டும் என்று அர்த்தம். வாழ்க்கையில் மற்றவங்க சொல்லக்கூடிய அனைத்து விஷயத்துக்கும் ஆமாம் என்ற வார்த்தையை தவிர இல்லை என்ற சொல்ல பயன்படுத்தாத மனிதர்கள் சிறைச்சாலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிராய்லர் கோழிகளை போன்றவர்கள் அப்படின்னு சொல்லலாம், தப்பே இல்லை. எப்படி பிராய்லர் கோழிகளுக்கு அவை ஒரு நாளைக்கு எவ்வளவு உண்ண வேண்டும், எவ்வளவு தூரம் நகர வேண்டும், என்றைக்கு அது கசாப்பு கடைக்கு போக வேண்டும் அப்படிங்கிற அனைத்தையும் வேறு ஒருவர் முடிவு செய்கிறாரோ, வாழ்க்கையில் அனைத்திற்கும் ஆமாம் ஆமாம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனின் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மற்றவங்களுடைய சுயநலத்திற்காகவே பயன்படுத்தப்படும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது. உங்களை பொறுத்தவரை நீங்கள் யார் என்பதை நீங்கள் தீர்மானித்தாலும் மற்றவர்களுக்கு மத்தியில் நீங்கள் யார் என்பதை தீர்மானிப்பது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள். இது கல்வெட்டில் பொறித்து வைக்க வேண்டிய முக்கியமான ஒரு வாசகம்னு சொல்லலாம். நீங்கள் யார் என்பதை நீங்கள் தீர்மானித்தாலும் மற்றவர்களுக்கு மத்தியில் நீங்கள் யார் என்பதை தீர்மானிப்பது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் தான். மிக முக்கியமாக உங்கள் வாழ்க்கையில் எத்தனை இல்லை என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறீங்கள் என்பது உங்கள் மரியாதையை, உங்களுடைய உண்மையான அடையாளத்தை மற்றவர்களுடைய மத்தியில் நிலைநிறுத்தும். வாழ்க்கையில் மற்றவர்கள் சொல்லக்கூடிய நல்ல விஷயம், கெட்ட விஷயம், நியாயமான விஷயம், அநியாயமான விஷயம், இது எல்லா விஷயத்துக்கும் நோ என்ற வார்த்தையை சொல்லுவது புத்திசாலித்தனம் கிடையாது. இடம் பொருள் ஏவலறிந்து எங்கெல்லாம் நோ சொல்லணுமோ அங்கே மட்டும்தான் அந்த நோ என்ற வார்த்தையை, இல்லை என்ற வார்த்தையை கட்டாயமாக பயன்படுத்தணும். நீங்கள் நல்ல விஷயத்துக்கும் சொல்லக்கூடிய நோ, அதாவது நல்ல விஷயத்துக்கும் நீங்கள் ஒருவேளை நோன்னு சொன்னீங்கன்னா, முடியாதுன்னு சொன்னீங்கன்னா, அது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வளர்ச்சியை 10 ஆண்டுகள் பின்னோக்கி எடுத்து போயிடும். அது என்ன, வாழ்க்கையின் எல்லா விஷயத்துக்கும் எல்லைகளை வகுக்க வேண்டும் என்றால், வாழ்க்கை என்பது ஒரு குறிப்பிட்ட வருடங்களில் நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தையும் சக்தியையும் மட்டுமே குறிக்கும். சுருக்கமாக சொல்லணும்னா, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நேரத்தையும் ஆற்றலையும் தான் நம்ம வாழ்க்கைன்னு சொல்கிறோம். ஒரு சிலருக்கு 60 வருடம் இருக்கும், சிலருக்கு 70 வருடம், சிலருக்கு 100 வருடம். நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக நாம் என்னவெல்லாம் செய்கின்றோமோ அதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை முச்சோடும் தவறுகளை செஞ்சு திருத்திக்கிட்டே உட்காந்துருக்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் ஒரு செயலை செய்வதற்கு முன்பாகவே எல்லைகளை வகுத்து இது சரியா தவறா என்று பார்த்து அந்த செயல்களை சிறப்பாக செய்யும் பொழுது வாழ்க்கை இனிமையாக இருக்கும். சரியான எல்லைகளை சரியான நேரத்தில் வகுக்கும்போது சரியான விஷயத்திற்கு பயன்பட வேண்டிய உங்கள் நேரமும் ஆற்றலும் சரியான விஷயங்களுக்கு சரியாக பயன்படுத்தப்படும். சரியான விஷயத்துக்கு நீங்கள் உழைத்த பணம் செலவிடப்பட வேண்டும் என்று எல்லைகளை வகுக்கும்போது அந்த பணம் சரியான விஷயத்துக்காக மட்டுமே செலவிடப்படும். நமக்கு கொடுக்கப்பட்ட நேரமும் ஆற்றலும் ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டுமே, ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு மட்டுமே இருக்கும். அந்த நேரத்தையும் ஆற்றலையும் நாம் எந்த விதமான செயல்களுக்கு பயன்படுத்துகின்றோம் என்பது தான் நம்ம வாழ்க்கையை அர்த்தமுள்ள வாழ்க்கையா இல்லை அர்த்தமில்லாத வாழ்க்கையா அப்படின்னு முடிவு செய்கிறது. எந்த விதமான மனிதர்களுக்கு நாம் பயன்படுத்துகின்றோம் என்பது பற்றிய தெளிவான எல்லைகள் நம் வாழ்க்கையை முழு திறனோடு வாழ்வதற்கு வழிவகுக்கும். ஆனால் இங்கே பலர் எப்படி வாழ்கிறாங்க, ஏனோதானு வாழ்க்கையை கடத்திட்டு போகிறவங்க தான் இருக்காங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றலையும் நேரத்தையும் வச்சு நம்ம வாழ்க்கையை முழு திறனோடு வாழுறது அப்படின்றது ஒரு கலை. ஒரு மனிதன் 5 வருடங்கள் தன்னுடைய நேரத்தையும் ஆற்றலையும் அனாவசியமான விஷயங்களுக்காகவும் மனிதர்களுக்காகவும் செலவிடுகிறான் என்றால், பின்னாட்களில் அத்தியாவசியமான மனிதர்களுக்காக அவனிடம் செலவு செய்வதற்கான நேரம், பணம், அதுக்கான ஆற்றல், இது எல்லாத்துக்கும் பற்றாக்குறை ஏற்படும் என்பது கசப்பான உண்மை. அனாவசியமான விஷயத்துக்காக எல்லைகளை மீறி ஒருவன் ஒரு அனாவசியமான நபருக்காக ஒரு 20,000 ரூபாயை கண்ணை மூடிட்டு செலவு செய்கிறான் அப்படின்னா, நாளை பின்னாட்களில் ஒரு அத்தியாவசியமான விஷயத்துக்கு 20,000 ரூபா அவனுக்கு பற்றாக்குறை ஏற்படும் அப்படின்னு அர்த்தம். அதனால் எல்லைகளை மீறி எல்லைகள் தெரியாமல் செயல்படுவது அடிமுட்டாள்தனம்.
ஏமாற்றி செல்லக்கூடிய காதலனுக்கோ அல்லது காதலிக்கோ ஒரு மனிதன் தன்னுடைய 10 வருட நேரத்தையும் ஆற்றலையும் செலவு செய்கிறான் அப்படின்னா, வாழ்க்கை முழுசும் அவங்களோட பயணிக்கக்கூடிய பின்னாளையில் வரக்கூடிய கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ செலவு செய்வதற்கு அவனிடம் பணம், ஆற்றல், நேரம் இதெல்லாம் ஒரு பற்றாக்குறை ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் எல்லைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை எல்லைகளற்ற பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சுருங்க சொல்லலாம். அதுக்காக காதலே பண்ணாதீங்க அப்படின்லாம் யாரும் சொல்லலை. எது செய்தாலும் எல்லைகளை வகுத்து கொண்டு செயல்பட வேண்டும். எல்லா மனிதர்களுக்கும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுடனும் நமக்கு ஒரு எல்லையை வகுத்து கொண்டு தான் செயல்பட வேண்டும். அதனால் எல்லைகள் இல்லை என்றால் எல்லைகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எல்லைகள் தெரியவில்லை என்றால் எல்லைகளை தெளிவாக தெரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். எல்லைகள் தெரியாமலும் அறியாமலும் காலத்தையும் நேரத்தையும் வாழ்க்கையும் வீணடித்த மக்களுக்கு பஞ்சமில்லாத நாடு நம்ம நாடு. இங்கே நம்ம நாட்டில் நிறைய பாப்புலேஷன், எல்லாருக்கும் அவேர்னஸ் கிடைச்சிடுறது கிடையாது. ஒரு மனிதன் பொருளாதாரத்தை ஈட்டுவது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம் அவனுடைய மற்றும் அவன் சார்ந்த குடும்பத்தின் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாப்பதும் அவசியம். எல்லைகளை கடந்து பணம் சம்பாதிப்பதிலேயே, வேலையை காப்பாற்றிக் கொள்வதிலேயே ஒருவன் தனது நேரம், ஆற்றல் முழுவதையும் செலவு செய்கிறான்னா, ஒரு கட்டத்தில் எல்லைகளை கடந்து அவன் உடல் ஆரோக்கியம் இழந்து சம்பாதித்த பணம் அவனுக்கு பயன்படாமல் போகிற அளவுக்கு வருந்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வாழ்க்கையில் சமநிலை என்பது ஒரு எல்லை, ஒரு மையப்புள்ளி. எவ்வளவு சம்பாதித்தாலும் சரி, என்ன வேலை செய்தாலும் சரி, இந்த சமநிலை என்ற எல்லையை மீறாமல் செயல்பட வேண்டும். பலகீனமான ஆனால் பலமாக தோன்றக்கூடிய உறவுகள் என்பது பல மனிதர்களுக்கு எல்லைகளை உருவாக்கி கொள்வதற்கான தடை கற்களாக அமையுது. என்ன பார்க்குறதுக்கு நல்லா பலமாக இருக்கும், ஆனால் உண்மையில் பலகீனமான உறவுகள். அப்படிப்பட்ட உறவுகள் நீங்கள் எல்லைகளை உருவாக்கி கொள்வதை விரும்ப மாட்டார்கள். சொந்த வாழ்க்கையில் பலர் எல்லைகளை ஏற்படுத்தி கொள்ளாமல் போனதற்கு காரணம், அவங்களோட ஏற்கனவே இருக்கக்கூடிய உறவுகளை தக்க வச்சுக்கணும் அப்படின்ற அச்சம். ஒருவேளை நமக்கு யாருமே இல்லாமல் போயிடுவாங்களோ, நம்ம கூட இருக்கிற எல்லாருமே ஓடி போயிடுவாங்களோ அப்படின்னு ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து வாழ்கிறதுனால எதுக்கடா இந்த எல்லைகளை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லைகளே இல்லாமல் வாழ்கிறதுக்கு பழகிக்கிட்டாங்க. சொந்த வாழ்க்கையில் எல்லைகளை ஏற்படுத்தி கொண்டால் இந்த உறவுகள் தலை தெறிக்க ஓடிவிடுமோ அல்லது நிலைக்காமல் சென்று விடுமோ என்ற அச்சத்தினால் பலர் எல்லைகள் என்ற ஒரு விஷயத்தையும் மறந்துடுறாங்க. அதுலேயும் எதிரே இருப்பவர் எதிர்ப்பாலினம் என்றால் அவர்கள் எவ்வளவு தூரம் வளைத்தாலும் எல்லைகளை கடந்து வளைந்து செல்லக்கூடிய மனிதர்களை பார்க்கிறோம். இப்படியான பலகீனமான மனிதர்கள் மற்றவங்களுடைய உணர்வுபூர்வமான உறவுகளுக்கு அடிமையாகிடுவாங்க. பலகீனமாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, உணர்வுபூர்வமாக வரக்கூடிய உறவுகளுக்கு அடிமையாக்கிடுவாங்க. அந்த உணர்வுபூர்வமான உறவுகள் உண்மையான உறவாகவும் இருக்கலாம், போலியான உறவாகவும் இருக்கலாம். அதை பற்றிலாம் இல்லை. மனிதர்களுக்கு தேவை உணர்வுபூர்வமாக யாராவது பேசணும், உணர்வுபூர்வமாக யாராவது பழகணும். அவருடைய உறவை இழப்பதற்கு தயாராக இல்லாத இவர்கள் தங்களுக்கான எல்லைகளை வகுப்பதற்கு தவறிடுறாங்க. பெரும்பாலும் மனிதர்கள் உறவுகள் சார்ந்த எல்லைகளை ஏற்படுத்தி கொள்ள சிரமப்படுகிறார்கள். யாருமே உறவுகள் சார்ந்த எல்லைகளை ஏற்படுத்தி கொள்வதும் கிடையாது, அந்த உறவுகளும் அவ்வாறான எல்லைகளை விரும்புவதும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்பிக்கையான 3வது மனிதர்களுடைய உதவி எல்லைகளை ஏற்படுத்தி கொள்வதற்கு நாடலாம் தவறு எதுவும் கிடையாது. அப்போ மனிதர்கள் பல பேர் மிகப்பெரிய துன்பங்களுக்கு ஆளாவது எதுலன்னாக்கா உறவுகளில் தான். அப்போ உறவுகளில் எப்படி எல்லைகளை ஏற்படுத்தி கொள்வது? ஓகே, புத்தகத்தை படிச்சிட்டோம், இன்றைக்கி நைட்டே உறவுகளுக்குள்ளே எல்லைகளை ஏற்படுத்திடலாமா அப்படின்னா சிரமமாக இருக்கும். ஏற்கனவே இது போன்று நல்ல வாழ்க்கை முறையை பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய தாய் தந்தையரை, உங்களது சகோதர சகோதரிகளை, நண்பர்களை, அவங்கக்கிட்ட இந்த பிரச்சனைகளை சொல்லலாம். அவங்களுடைய உதவியோடு யாரிடம் எவ்வளவு தூரம் பழக வேண்டும், யாருக்காக எவ்வளவு தூரம் நேரத்தையும் ஆற்றலையும் செலவு செய்யணும் அப்படின்னு எல்லைகளை நாம் ஏற்படுத்திக்கலாம். உறவுகளுக்குள் எல்லைகளை ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது அந்த உறவுகள் என்றைக்குமே அழியாத ஒரு பலமாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லைகளை ஏற்படுத்தி கொள்வதால் ஒரு உறவு நீடிக்கவில்லை என்றால் அது மிகவும் பலகீனமான உறவு. என்றைக்காவது ஒரு நாள் உடைந்து ஓட தான் செய்யும். இல்லைப்பா, நான் காலையில் டெய்லி காலையில் 5 மணிக்கு தான் எந்திரிப்பேன், 5 மணிக்கு எந்திரிச்சு உங்களையும் எழுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பே வேணான்னு ஒரு ஃப்ரெண்டு ஓடுறான் அப்படின்னாக்கா, நீங்கள் அவனுக்காக 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு அவனை டிஸ்டர்ப் பண்ணாமல் என்ன தான் இழுத்து வச்சு பசை போட்டு ஒட்டினாலும் அவன் உங்களை விட்டு ஓட தான் செய்வான்.
நல்ல ஆழமான உண்மையான உறவுகள் எல்லைகளை கண்டு அச்சப்படாது. அதே சமயம் இந்த எல்லைகள் அந்த உண்மையான உறவுகளை பலப்படுத்தும். கணவன் மனைவிக்கு இடையில், காதலன் காதலிக்கு இடையில், பெற்றோர் குழந்தைகளுக்கு இடையில், நண்பர்களுக்கு இடையில் எதற்காக எல்லைகள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. இவர்களுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய இந்த எல்லை அல்லது சுற்றுச்சுவர் என்பது ரொம்ப கடினமான சுவர்களாக இல்லாமல் ஒரு மெல்லிய நூலாக கூட இருக்கலாம். எந்த ஒரு உறவும் நீடிக்கணும் அப்படின்னா அதுக்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு குறைந்தபட்ச ஒரு எல்லை இருக்கணும். எல்லா இடத்துலையும் பிரச்சனை வரத்துக்கு எல்லை கடந்து பேசுகிறதுனாலையோ, எல்லை கடந்து பழகிறதுனாலையோ, எல்லை கடந்து செயல்படுறதுனாலையும் தான். எல்லா உறவுகளுக்கும் இடையில் ஒரு எல்லை இருக்கிறது. அப்படியாக எல்லை இல்லை என்று பேசுபவர்களுக்கு அந்த எல்லை தெரிவதில்லை. அப்படி இல்லைன்னு பேசுகிறவங்களுக்கு எல்லை தெரியலங்கிறது தான் உண்மை. என்றைக்காவது ஒரு நாள் தெரிய வரும். பிரச்சனைகள்னு வரும்பொழுது தான், ஓ இந்த எல்லையை தாண்டி போயிட்டோம், அதனால தான் அவங்க பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு அப்போ தான் தெரிய வரும். எங்கெல்லாம் எல்லைகள் இல்லையோ அங்கெல்லாம் உறவு சார்ந்து, உணர்வு சார்ந்து, பொருள் சார்ந்து வன்முறைகள் ஏற்படும், உறவுகள் முறியும். எங்கெல்லாம் எல்லைகள் இல்லையோ அங்கெல்லாம் கண்டிப்பாக உறவுகள் முறியும். உறவுகள் முறியவில்லை என்றாலும் அது பலகீனமான உறவுகளாக தான் இருக்கும். நம்பிக்கை இருக்காது, உறவுகளுக்குள் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்காது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆழமான விஷயம் என்னன்னாக்கா, எங்கெங்கெல்லாம் பவுண்டரிஸ் இல்லையோ உறவுகளுக்குள்ள, அந்த உறவுகளுக்குள் நம்பிக்கை சீர்குலைந்து போவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உண்மையான உறவுகளுக்கு மத்தியில் நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய அந்த எல்லை அப்படின்றது ஒரு மெல்லிய நூலிழையாக இருக்கலாம். அது மெல்லிய நூலிழையாக இருந்தாலும் ரொம்ப பலமான ஒரு எல்லையாக இருக்கும். உங்களை மதிக்கக்கூடிய அந்த உறவுகள் கண்டிப்பாக அந்த மெல்லிய எல்லையாக இருந்தாலும் அதை மீற மாட்டாங்க. போலியான உறவுகளுக்கு மத்தியில் நீங்கள் எவ்வளவு கடுமையான ஒரு எல்லையை ஏற்படுத்தினாலும் அதை மிக எளிமையாக அவர்கள் உடைத்து விடுவார்கள் அல்லது உடைக்க முயற்சி செய்வார்கள். உண்மையான உறவுகளுக்குள் சரியான எல்லை என்பது அந்த உறவை நீண்ட காலம் நீடித்து நிற்க செய்யும் அரணாக செயல்படும். அடுத்தது, வாழ்க்கைக்கும் உறவுகளுக்கும் நம்முடைய செயல்பாடுகளுக்கும் எல்லைகளை ஏற்படுத்தி கொண்டு தன்னிறைவோடு மனநிறைவோடு வாழ்வது என்பது ஒரு நாளில் நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஏன்னா வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியமான எல்லைகளை ஏற்படுத்தி ரொம்ப நிறைவான வாழ்க்கையை வாழ்கிறது அப்படின்றது ஒரு கலை. அது ஒரு வாழ்க்கை முறை. அன்றாட வாழ்க்கையில் மனிதர்களை நல்ல விஷயங்கள் கவருவதை விட தீய விஷயங்கள் அதிகம் கவரும். இல்லைனா கவர்றதுக்கு முற்படும், இல்லைனா முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கும். எனவே அப்படியான தீய விஷயங்களுக்கு இல்லை, நோ என்ற வார்த்தையை சொல்லி பழகிக்கொள்ள வேண்டும். நோ என்று சொல்லுவதற்கு ஒவ்வொருவரும் அவங்க நாக்கை ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணி பலமாக வச்சுக்கணும். அப்போ திரும்ப திரும்ப பல விஷயங்களுக்கு நோ சொன்னால் தான் சரியான நேரத்தில் சரியான இடத்துல நோன்னு சொல்கிறதுக்கு முதல்ல நமக்கு தைரியம் வரும். தவறான ஒரு விஷயத்துக்கு எஸ், ஆமான் என்று சொல்வதற்கு பதிலாக அமைதியாக கூட இருந்துட்டு போயிடலாம். ஒரு சில இடங்களில் ஆமான்னு சொல்கிறதுக்கு பதில் அமைதியாக இருந்தால் கூட அது நமக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். நமது மன இயலாமையின் காரணமாக தவறான விஷயத்திற்கும் நம்ம சொல்லக்கூடிய எஸ் அப்படின்ற வார்த்தை நாளைக்கு நமக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு விஷயத்திற்கு நோன்னு கட்டாயமாக சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு நம்மளை தள்ளிடும். அதனால் ஒரு விஷயம் தப்பு, இதுக்கு நோ தான் சொல்லணும் அப்படின்னா ஒன்று முடிஞ்சால் நோ சொல்லுங்கள், இல்லைனா அமைதியாக இருந்துட்டு போங்க, அந்த விஷயத்தை செய்யாமல் இருந்துட்டு போங்க. உங்களை கட்டாயப்படுத்துகிறவங்க ரொம்ப வேண்டப்பட்டவங்களாக இருப்பாங்க. யாராக இருந்தாலும் சரி, நோ மீன்ஸ் நோ. தப்புனா தப்பு தான். பட் அவங்க முன்னாடி, கண்ணுக்கு முன்னாடி முடியாது போங்க அப்படின்னு சொல்ல முடியவில்லை என்றால் அமைதியாக இருந்து விடுங்கள். பெரும்பாலும் மனிதர்கள் தவறான விஷயத்திற்கு ஆமாம் என்று சொல்லுவதற்கு காரணம் மற்றவர்களுடைய அவப்பெயரை சம்பாதித்து விடுவோமோ, அல்லது நம்மளை சுயநலவாதின்னு சொல்லிடுவாங்களோ, இல்லைன்னா மற்றவங்க நமக்கு செய்கிற உதவிகளை செய்யாமல் விட்டுருவாங்களோ, இல்லைனா அவங்க நம்ம மேலே ரொம்ப கோவப்படுவாங்களோ, இல்லைனா நமக்கு ஏதாவது தண்டனை கொடுத்துருவாங்களோ, இல்லைனா எல்லாருமே ஒட்டுமொத்தமாக இருக்கிற எல்லாருமே ஆமாம் ஆமான்னு சொல்லும்பொழுது நம்ம மட்டும் இல்லைன்னு சொன்னால் நம்மளை ரொம்ப அவமானப்படுத்துவாங்களோ, அப்படிங்கிற காரணத்தினாலேயே பல பேர் வாழ்க்கையில் நோங்கிற வார்த்தையை சொல்கிறது கிடையாது, மறந்துடுறாங்க. ஒரு மனுஷனை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அலுவலகத்தில் இருக்காங்க அப்படின்னா ஒரு மனுஷனை நோன்னு சொல்கிறதுக்கு அந்த ஒட்டுமொத்த கூட்டமுமே விடாது. ஏன் அப்படின்னா ஒரு முறை நோன்னு சொல்லி பழகிட்டா அதுக்கப்புறம் நோ எங்கெங்கெல்லாம் சொல்லணுமோ சொல்லி பழகிடுவாங்களே அப்படிங்கிற பயம்.
அலுவலகம் மட்டும் கிடையாது, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள், இது வரைக்கும் உங்ககிட்ட உங்களை அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய உறவுகள், நீங்கள் திடீர்னு ஒரு நாள் நோ சொல்கிறீங்கன்னா அந்த நோவை எப்படியாவது எஸ்ஸாக மாற்றலாமான்னு தான் முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு முறை நோன்னு நல்லது கெட்டது தெரிஞ்சு புரிஞ்சு நோன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இதன் பிறகு அவங்களால உங்களை பயன்படுத்த முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயம். ஒரு காலத்தெல்லாம் பார்த்தா கெட்ட விஷயத்த செய்கிறதுக்கு பயந்த மனிதர்கள் இன்றைக்கி நல்ல விஷயத்தை செய்கிறதுக்கு பயப்படக்கூடிய காலத்துக்கு தள்ளப்பட்டார்கள். ஒரு காலத்தில் நல்ல மனிதர்களெல்லாம் சேர்ந்து தீய மனிதர்களை ஒதுக்கி வச்சாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் தீய மனிதர்களெல்லாம் சேர்ந்து நல்ல மனிதர்கள், எவனாவது ஒருத்தர் 2 பேர் இருப்பான் ஒரு கூட்டத்தில், அவனை ஒதுக்கி வச்சுருவாங்க. கெட்ட விஷயத்துக்கு நோ சொல்கிறது அப்படின்றதே ஒரு பெரிய குற்றம் அப்படின்ற மாதிரி நம்ம சமுதாயத்தில் இப்போ ஏற்படுத்தி வச்சுருக்கிறாங்க. உண்மையை சொல்லப்போனால் இப்போ நம்ம வாழ்ந்துருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தில் நோ சொல்கிறது அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் தேவையில்லாத இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கான எல்லைகளையும் ரொம்ப தேவைப்படக்கூடிய இடங்களில் பலம் குறைந்த எல்லைகளையும் மக்கள் ஏற்படுத்திக்கிறாங்க. எடுத்துக்காட்டாக சொல்லணுன்னா, சில பேர் வீட்டில் ரொம்ப சிடுசிடுன்னு இருப்பாங்க. தன்னுடைய மனைவி, கணவன், குழந்தைகள் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ரிஜிடாக, இதை விட ஸ்ட்ரிக்டாக ஒரு ஆள் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் அதே சமயம் டெய்லி தன்னை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய முதலாளிக்கிட்ட, நண்பர்கள்கிட்ட, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்கள்கிட்ட அவங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் ஆமாம் ஆமான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்ட தவறான பவுண்ட்ரிஸ் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் வாழ்க்கையில் பவுண்ட்ரிஸே இல்லாமல் கூட வாழ்ந்துட்டு போயிடலாம். எந்த பவுண்ட்ரிஸுமே இல்லாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு அட்லீஸ்ட் மற்றவங்க உருவாக்கி கொடுக்குற ஓரளவுக்கு நல்ல பவுண்ட்ரிஸை வச்சு கூட வாழ்ந்துட்டு போயிடலாம். அடுத்தது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ராமாயணம் மற்றும் மகாபாரதம் ரெண்டுலேயுமே மிகப்பெரிய போர் நடந்துச்சு. பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவங்களுடைய உயிரை தியாகம் செய்தார்கள். பல குடும்பங்கள் மிகவும் அவதிக்கு உள்ளானாங்க. நல்ல தீர ஆழமாக யோசித்து பார்த்திங்கன்னா இந்த 2 மகா யுத்தமும் நடப்பதற்கு காரணம் அப்பொழுது வாழ்ந்த மனிதர்களிடம், அரசர்களிடம் சரியான எல்லைகள் இல்லாத காரணம்தான். இல்லைனா எல்லைகள் இருந்திருந்தால் அந்த எல்லைகளை மீறியதன் காரணமாகவே இந்த பிரச்சனைகள்லாம் நடந்துச்சு, இந்த போரெல்லாம் நடந்துச்சு. எப்படி நடந்துச்சு? முதல்ல கைகேயிலேருந்து ஆரம்பிப்போம். கைகேயி நம்ம பரதனுடைய அம்மா. கைகேயிக்கு நாட்டின் மீதும் அரசின் மீதும் எல்லை கடந்த ஆசை. என்ன ஆசை கிடையாது, எல்லை கடந்த ஆசை. அதனால தான் ராமனை காட்டுக்கு அனுப்பிட்டான். ஒரு இடத்துல எல்லை மீறிட்டாங்களா? இந்த சூர்பனகை இருப்பாங்க இல்லையா, யார்? ராவனுடைய தங்கச்சி. இந்த ராவனுடைய தங்கச்சிக்கு இந்த லட்சுமணன் மேலே, அதாவது ராமனுடைய தம்பியின் பேரில் அளவு கடந்த எல்லை கடந்த காதல். என்னது? அங்கேயும் எல்லை கடந்த காதல் காரணமாக லட்சுமணன் கிட்ட போய் தப்பாக நடந்துக்க பார்த்தா. எல்லை கடந்து நடந்துக்கிட்டா. 2 இடத்துல எல்லையை கடந்துட்டான். அதனால் என்ன பண்ணிட்டான்? சூர்பனகையோடைய மூக்கை அறுத்துட்டான். அப்போ லட்சுமணன் சூர்பனகை மூக்கை அறுத்தது மட்டும் சரியான்னு கேட்டாக்கா, இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாமோ? கொஞ்சம் எல்லை கடந்த கோபம் வந்துடுச்சு, அதனால் மூக்கை அறுத்துட்டான். அந்த இடத்துலையும் எல்லையை கொஞ்சம் தாண்டாமல் இருந்திருக்கலாம். சூர்பனகையும் எல்லை கடந்தால், லட்சுமணனும் எல்லை கடந்தான். அடுத்ததா சீதை மட்டும் சரியா? லட்சுமணன் சொல்லிட்டு போயிருக்கான், இந்த கோட்டை தாண்டி எங்கேயும் போகக்கூடாது, நான் கொஞ்சம் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அங்கே ஆபத்துகள் இருக்கிறதுனால சொல்லியிருக்கிறான். இந்த எல்லையை தாண்டி வராத வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, இந்த எல்லையை தாண்டினால் உங்களுக்கு பிரச்சனை அண்ணி, அதனால் இந்த எல்லையை தாண்டி வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் எல்லையை மீறி ஒரு யாசகம் பெற வந்த ஒருத்தருக்கு யாசகம் வழங்கிய காரணத்தினால தான் அங்கே வேடமிட்டு வந்த ராவணன் சீதையை தூக்கிட்டு போனான். அப்படி அப்போ சீதையும் எல்லையை மீறிட்டாங்க. அடுத்து ராவணனுக்கு வருவோம். சூர்பனகை மூக்கை அறுத்துட்டு அப்படி நம்ம லட்சுமணன் கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கலாம். ராவணனுக்கும் எல்லை கடந்த கோபம் வந்து விட்டது. என்னது? ராவணனுக்கும் எல்லை கடந்த கோபம் வந்து விட்டது. தன்னோட தங்கச்சி தப்பாக நடந்துக்கிட்டதுனால தான் அவன் மூக்கை அறுத்தான் அப்படின்னு சொல்லியும் யோசிக்கலை. அந்த எல்லை கடந்த கோபத்தின் காரணமாக சீதையை கவர்ந்து சென்றான். அதனால தான் ராமன் ராவணனை கொன்றான். அப்போது இங்கே எந்த இடத்துல பார்த்தாலும் எல்லா இடத்துலையும் எல்லை கடக்கப்பட்டது.
மகாபாரதத்துக்கு வருவோம். ரொம்ப ஒரே லைனில் முடிச்சிடலாம். பஞ்சபாண்டவர்கள் அறிவு, ஞானம், பலம் அப்படின்னு சொல்லிட்டு பல நல்ல குணங்கள் கொண்ட பஞ்சபாண்டவர்கள் சூதாட போனதே ஒரு எல்லை கடந்த செயல். சூதாடுறது தப்பு. என்னதான் ஆசை வார்த்தை கூறட்டும், என்னதான் ஒரு பெரிய சதி செய்யட்டும், இல்லைன்னா சூசகமாக சொல்லட்டும், சூதாடுறது தப்பு அப்படின்னாக்கா தப்பு என்ற எல்லையை சரியாக வகுத்திருந்தால் பஞ்சபாண்டவர்கள் சூதாடுறதுக்கு போயிருக்க மாட்டாங்க. அப்போ பஞ்சபாண்டவர்கள் எல்லை கடந்து சூதாட சென்றது முதல் குற்றம். சூதாட தான் போனானுங்க. ஆனால் எவனாவது மதியுள்ளவன் மனைவியை அடகு வைத்து பந்தயத்திற்கு கட்டுவானா? அது எல்லையின் உச்சம். எல்லை கடந்து செல்றதுடைய உச்சம் மனைவியை அடகு வைத்து சூதாடுவது. அதையும் செய்தார்கள். இதனால தான் பஞ்சபாண்டவர்கள் எதை இழந்தாங்க? அவங்களுடைய ஒட்டு மொத்தத்தையும் இழந்துட்டாங்க. நம்மெல்லாம் நினைப்போம் பஞ்சபாண்டவர்கள் வெறும் நிலங்களையும் ஆட்சி உரிமைகளையும் மட்டுமே இழந்தார்கள் என்று. காலத்துக்கும் அழியாத அவர்களது நற்பெயரை இழந்தார்கள். எங்கே? ஒரே ஒரு இடத்துல, ரெண்டு இடத்துல அவங்களுடைய எல்லைகளை கடந்த காரணத்தினால அவர்களுடைய ஒட்டுமொத்த பரம்பரையின் நற்பெயரை இழந்தார்கள். எவனாவது மதியுள்ளவன் மனைவியை வைத்து சூதாடுவானா என்று ஒட்டுமொத்த மக்களும் இழிவாக பேசக்கூடிய அளவுக்கு மோசமாக போனதுக்கு காரணம் என்ன? இரண்டே இடங்களில் சிறிய அளவு, கொஞ்சம் பெரிய அளவு எல்லைகளை கடந்த காரணத்தினால மட்டும்தான். இது மட்டும் கிடையாது. இதே போல் உலகத்தில் நடந்த பல பெரிய சண்டைகளுக்கும் சச்சரவுகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணம் யாரோ சிலர் எங்கோ ஒரு இடத்துல தங்களது எல்லைகளை கடந்தது அல்லது எல்லைகளை மறந்தது தான் காரணம். இந்த ஒட்டுமொத்த கதையிலையும் யாரோ ஒருவர் தன்னுடைய நிலை மறந்து எல்லைகளை அறிந்து செயல்பட்டிருந்தால் இத்தனை பெரிய பிரச்சனைகள் நடந்திருக்க வாய்ப்பில்லை. இது புராணங்களில் மட்டும் கிடையாது. ஒவ்வொரு மனிதனும் அவர்கள் வாழ்வில் அவர்கள் இழந்தது எதற்காக என்று ஆழமாக யோசித்தால் ஏதோ ஒரு இடத்தில் அவர்கள் தங்கள் எல்லைகளை கடந்து அல்லது எல்லைகளை மறந்து செயல்பட்டு இருப்பார்கள். ஒவ்வொரு மனிதனும் தங்களது எல்லைகளை மறக்கும் பொழுதும் சரி, கடக்கும் பொழுதும் சரி, கடந்து சென்று வன்முறையில் ஈடுபடும் பொழுதும் சரி, அவர்கள் கடந்து சென்ற எல்லையின் தூரம் மிகவும் சிறியதாக இருக்கலாம். ஏப்பா கொஞ்சோண்டு தப்பு பண்ணிக்கிறேன், கொஞ்சோண்டு ரூல்ஸை மீறிக்கிறேன், கொஞ்சோண்டு பவுண்டரியை கடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அவர்கள் செய்யக்கூடிய செயலின் வீரியம் சிறியதாக இருக்கலாம். ஆனால் அந்த சிறிய அளவு எல்லைகளை மீறினாலும் எதிர்காலத்தில் இந்த செயல்னால், அதாவது இந்த எல்லையை கடந்து சென்றதுனால வரக்கூடிய விளைவுகள் இருக்கு இல்லையா, அது அதிபயங்கரமான விளைவுகளாக இருக்கும். சாதாரண சூதாட்டம் எவ்வளவு மிகவும் மோசமான அந்த கௌரவத்துக்கு, அவங்களுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் இழிவு ஏற்படக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலைக்கு இட்டு சென்றது. அதிலிருந்து நாம் கற்றுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, சின்ன அளவு தப்பு செஞ்சாலும் தவறு வேண்டுமானால் சிறியதாக இருக்கலாம், எல்லைகளை மீறி செய்யக்கூடிய தவறுகள் சிறியதாக இருக்கலாம், அது ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் அதிபயங்கரமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். நம்ம படிக்கக்கூடிய ஒவ்வொரு புராண கதையிலையும் பார்த்திங்கன்னா நாம் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றது தான் நம்ம வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தும். என்னை பொறுத்த வரைக்கும் மகாபாரதத்தில் வரக்கூடிய சூழ்ச்சியோடு செயல்படக்கூடிய துரியோதனனை விட சான்றோர்களாக இருந்தும் தங்களது எல்லைகளை மீறி மனைவியை வைத்து சூதாடிய பாண்டவர்களே மிகப்பெரிய குற்றவாளிகள். அவர்கள் எல்லையை மீறி செய்த குற்றத்திற்காக மட்டுமே அவ்வளவு பெரிய தண்டனை அனுபவித்தார்கள். அவர்கள் செய்த குற்றத்திற்கு அவர்கள் அனுபவித்த தண்டனை மிகவும் சிறியது என்றே வைத்துக்கொள்ள வேண்டும். நன்றாக படிக்கக்கூடிய ஒரு மாணவன் அதிக தலைகணத்தின் காரணமாக நேரத்தை துஷ்பிரயோகம் செய்து ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா தூங்கிடுவோம் அப்படின்னு சரியான நேரத்தில் பஸ்ஸை விட்டுறான். அவனால் பரீட்சை எழுத முடியாமல் போயிடுது. இல்லைனாக்கா அப்படியே பரீட்சை எழுதினாலும் பதட்டத்தில் ஒரு 10 மார்க் கம்மியாக எடுத்துடுறான்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை சரியாக 10 நிமிடம் அவனுடைய எல்லைகளை தெளிவாக தெரிந்து ஒரு 10 நிமிடம் முன்பாக தேர்வு அறைக்கு சென்று தேர்வு எழுதியிருந்தால், நிதானமாக தேர்வு எழுதியிருந்தால் அவன் கண்டிப்பாக மருத்துவராக பணிபுரிஞ்சிருக்கணும். அவனுக்கு மருத்துவராக பணிபுரிய தகுதிகள் இருந்தும் கல்வி அறிவு இருந்தும் சாதாரண ஒரு அரசு அலுவலகத்தில் சாதாரண எழுத்தராக பணிபுரிவான், இல்லைனா ஒரு சாதாரண பியூனாக பணிபுரிவான். அப்போது
ஒரு மருத்துவராக இருக்கக்கூடிய ஒருத்தனை வந்து ஒரு ஒரு எழுத்தராகவோ அல்லது ஒரு சாதாரண பியூனாகவோ பணிபுரிகிறான் என்றால் அந்த விளைவுகளை ஏற்படுத்தியது என்ன? ஒரு 10 நிமிஷம் அவன் எல்லைகளை கடந்து தூங்கின ஒரு சாதாரண விஷயமா இருக்கும். அவன் செய்த தவறு சிறிது எனினும் அதன் மூலம் ஏற்படக்கூடிய விளைவுகள் மிகப்பெரியது. ஒவ்வொரு நாளும் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் ஒன்று நமக்கு தெரியாமல் இருக்கலாம், இல்லைனா நம்ம செய்கிற தவறு மற்றவங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா தெரியாமல் தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பல அர்த்தம் இருக்குது. அப்படி தெரிந்தும் தெரியாமலும் நாம் எல்லைகளை மீறிக்கொண்டே இருக்கின்றோம். கடக்கக்கூடாத எல்லைகள்லாம் கடந்துக்கிட்டே இருக்கிறோம். இவ்வாறு எல்லை இல்லாமல் எல்லைகளை மீறிக்கொண்டே இருக்கிற காரணத்தினால்தான் எல்லை இல்லாமல் மனிதர்கள் சிரமப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். என்னங்க, எல்லை இல்லாமல் எல்லைகளை மீறிட்டே இருக்கிறதுனால்தான் எல்லை இல்லாத சிரமங்களை சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க. எப்படி கொஞ்சோண்டு எல்லையை மீறுறது மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்துதோ அதே போல் தான் சின்னதாக ஒரு பவுண்ட்ரி, அது சின்ன பவுண்ட்ரியாக இருந்தாலும் அதுக்கு கொஞ்சோண்டு மரியாதை கொடுத்து அந்த பவுண்ட்ரியை கடக்காமல் சரியான மனபலத்தோடு செயல்படக்கூடிய மனிதன் மிகப்பெரிய உயரத்தை அடைவான். சாதாரண விஷயம் தானடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சின்ன விஷயத்தை கூட அலட்சியப்படுத்தாமல் ரொம்ப சின்சியராக செயல்படக்கூடிய மனிதர்கள் தான் இன்றைக்கி உச்சத்தில் இருக்கிறார்கள். என்னென்னா அவங்களுடைய பவுண்ட்ரிஸை மதிக்கிறாங்க. பவுண்ட்ரிஸ் பற்றின மேலும் விஷயங்களை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி.